தமிழ் மக்களுக்கு வணக்கம். அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்பது போல இந்த எஸ்ஐஆர், அந்த எஸ்ஐஆர் குறித்த தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, இந்த எஸ்ஐஆர் வழிமுறையில எந்தெந்த வாக்காளர்கள், அதாவது போலி வாக்காளர்களை நீக்குவது, அது மட்டும் இல்லாமல் விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பது. இது 2ம் நடைபெற்று வந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதோடைய ஆரம்ப கட்டமாக அந்த தகவல்கள் இப்போ வெளியில வந்திருக்கின்றன. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 97,00,000, அதாவது கிட்டத்தட்ட 1,00,00,000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அல்லது 2 முறை வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டவர்கள் அல்லது இறந்து போனவர்கள், இப்படி எல்லாத்தையும் கணக்கு எடுத்து கிட்டத்தட்ட 97,00,000 சொச்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இதில பார்த்தீங்கன்னா, நெறைய தகவல்கள். இது ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். இதில முதலமைச்சருடைய தொகுதி. முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர்ல பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகளும், துணை முதலமைச்சர் தொகுதியில பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 37, அதாவது கிட்டத்தட்ட 38% வாக்குகளும் போலி வாக்காளர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதியில பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 20,000 20,375 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரிய வருகிறது. அதாவது முழுக்க முழுக்க போலி வாக்காளர்களை கொண்டு சேர்த்து தான் அரசியலை செய்து வருகிறது திமுக அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அந்த குற்றச்சாட்டிற்கு பலம் சேர்க்கும் வகையில் தான் இந்த எஸ்ஐஆருடைய இந்த முடிவுகள் இருக்கிறது. இது இறுதி முடிவு கிடையாது. இன்னும் ஜனவரி 15 வரைக்கும் நாட்கள் இருக்கு. யார் யாருடைய பெயர்லாம் விடுபட்டு இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் அவங்க சேர்த்துக் கொள்ளலாம், அவர்கள் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதற்கான வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் இதை செய்வதற்கு, இதை மேற்கொள்வதற்கு, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க கூர்ந்து கவனிக்கணும். முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் அல்லது காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இடர்பாடுகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இதோடைய ஆரம்பம் எங்கே இருந்தது அப்படின்னாக்கா, ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல், அதாவது பீகார் தேர்தல்ல கிட்டத்தட்ட 60,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அங்க இந்த வெளிநாட்டவர்கள், அவர்கள் நிறைய புகுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. அப்படியான ஒரு குற்றச்சாட்டில் நடைபெற்ற அந்த தீவிர வாக்கு திருத்தம் அப்படின்ற அந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற அந்த எஸ்ஐஆர் அங்கே நடத்தப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு சூழல்ல, அதை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,00,000 வாக்காளர்கள் இங்கே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப இந்த தகவல்லாம் தொகுதி வாரியா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தொகுதி வாரியா பார்த்தீங்கன்னா 2,00,000ன்றான், 3,00,000ன்றான், 4,00,000ன்றான். இப்ப இதெல்லாம் எப்படி சேர்க்கப்பட்டது? அது எப்படி சொல்லி வைத்தார் போல, திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் அது பல லட்சமா இருக்கு. இந்த போலி வாக்காளர்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் அது திருத்தப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது அது குறைவாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது? 2009லும் இதே மாரி கிட்டத்தட்ட 40,00,000 வாக்காளர்கள் 49,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ, அது இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதை தேர்தல் வேலையாகவே, இது முழு நேர பணியாகவே செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சுட்டிக் காண்பித்து அதிமுக நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியது. அதிமுக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆண்டு ஆரம்பத்தில் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவதற்கான காரணம் ஏன் வந்தது என்றால், ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மாதிரி நம்ம கண்டறிந்தோம். கடந்த 2021 தேர்தல் முடிந்த உடனேயே திரு எடப்பாடி பழனிசாமி செய்த முதல் வேலை, தேர்தல் முடிந்து ஒரு சில மாதங்கள் எல்லாம் தோல்வி அப்படின்ற ஒரு நிலை வந்த பொழுது, எடுத்து இந்த பூத் ஏஜென்ட் அப்படின்றவங்கள எடுத்து செக் பண்ணாரு. இது யார் யாரெல்லாம் பூத் ஏஜென்ட்டா இருக்காங்கன்னு அந்த கட்சியில இருக்க பூத் ஏஜென்ட்லாம் யார் யாருன்றதை எடுத்து செக் பண்ணும்பொழுது, அவருக்கு சில தகவல்கள் அவருக்கு தெரிய வந்தது. அது என்ன முக்கியமானது என்றால், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர். ஏன்னா அந்த ஆட்களை நிரப்பணும். ஒரு பூத்ல இவ்வளோ பேர் பூத் ஏஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூத் பிரமுகர்களாகவும் இருக்கு, பூத் பொறுப்பாளர்களாகவும் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆட்களை நம்ம சேர்க்கணுன்றதுனால எண்ணிக்கை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், 4 பேர்ன்னு சேர்த்து வச்சிருந்தாங்க. இதை எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்பொழுது 2021ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த பணி தான், இந்த பூத் ஏஜெண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க 37 பேரு, 38 பேரு, 40 பேர் இருக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்தார்.
ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் எடுத்து சொன்னாங்க. இல்ல முழு நேர வேலையாக அத்தனை பேர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 234 தொகுதியிலயும் ஒரு தொகுதியிலயும் சராசரியாக 250 பூத்துகள் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்திற்கு. அப்ப அத்தனைக்கும் நம்ம 37 பேர் எப்படி பிடிப்பீங்க ஒரு பூத்துக்கு? அப்படின்னு கேட்டபொழுது, அதெல்லாம் முடியாது. நீ செஞ்சே ஆகணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்து, அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னாக்க, இந்த வாக்காளர்களை சரிபார்ப்பது, வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி அப்படின்றத வந்து தீவிரப்படுத்தினார்கள். அதுலேருந்து தான் நமக்கு நெறைய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்தது. இப்ப உதாரணத்திற்கு நம்ம டி.நகர் தொகுதி, சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் தொகுதியுடைய எம்.எல்.ஏ. திரு சத்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதிமுக சார்பா போட்டியிட்டு மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோத்து போனாரு. கிட்டத்தட்ட 135 வாக்குகள் நினைக்கிறேன். அந்த வித்தியாசத்துல தோத்து போனாரு. அவர் நீதிமன்றத்தை நாடுகிறார். அப்ப நீதிமன்றத்தை நாடும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தொகுதியில பார்த்தீங்கன்னா, அவர் கண்டறிந்த வகையிலே 13,000 வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நிறைய பேருடைய பெயர் வந்து விடுபட்டிருக்கிறது. இப்ப இந்த 13,000 அப்படின்ற எண்ணிக்கை வந்து அபாயகரமானதாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் தோல்வியுடைய அந்த எண்ணிக்கை வந்து 135 தான். அப்போ இதுல ஒரு 10ல் 1 பங்கு சரி செய்யப்பட்டிருந்தாலும் கூட வெற்றி இந்த பக்கமும், அந்த பக்கமும் மாறி இருக்க முடியும். அதனால இதை சரிபார்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில போய் கோரிக்கை வைத்து, அப்புறம் அங்க தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு, தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் எஸ்ஐஆர் என்கிற பணியை வந்து பீகார்ல செஞ்சிருக்கோம். இப்போ அதே பணியை வரவிருக்கின்ற ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டுல 5 மாநிலங்கள் ஆரம்பத்தில வந்து தேர்தலை சந்திக்கவிருக்கிறார்கள். அந்த 5 மாநிலங்கள்ல நாங்க வந்து இதை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்று சொன்னார்கள். இதை எதிர்த்து நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம்னு உருட்டுனாங்க. பை த சைடே என்ன பண்ணாங்கன்னா, அதாவது இந்த சைட் பை சைடு என்ன பண்ணானுங்கன்னா, இவங்க வந்து இவங்களுடைய பூத் ஏஜென்ட்ட வச்சுக்கிட்டு திமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகளை வைத்துக்கொண்டு, ஏன்னா மாநில அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தான் இந்த பிஎல்ஓக்களாக செல்கிறார்கள் என்கிற நிலையில, அவங்களுக்கு பிரஷரை குடுத்து, எப்படியாவது தங்களுடைய அந்த போலி வாக்குகள்லாம் நீக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெரிய பகீரத முயற்சியெல்லாம் எடுத்தார்கள். சில இடங்கள்ல இந்த மாரி செய்யறாங்க அப்படின்றத புகாராகவே தேர்தல் ஆணையத்தில அதிமுகவினர் சென்று கொடுத்த வண்ணம் இருந்தார்கள். அப்படின்ற நிலையில தான், இதையெல்லாம் சரி செய்து இப்பொழுது கிட்டத்தட்ட 1,00,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எஸ்ஐஆரே வேண்டாம் என்று சொன்னார் ஸ்டாலின். இந்த 1,00,00,000 போலி வாக்காளர்களின் பெயர்களை வைத்துக்கொண்டு எத்தனை கள்ள ஓட்டுகளை போட்டிருக்கலாம். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் யார் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். சுதந்திர இந்தியாவுல பார்த்தீங்கன்னாக்கா, தேர்தல்களை 2 கட்சிகள் தான் வந்து இந்த கள்ள வாக்குகள், அது மட்டும் இல்லாம பூத் கேப்சரிங்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பூத்தையே கைப்பற்றுவது அப்படின்றதுல வந்து 2 கட்சிகள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. நான் சொல்றது வந்து 2000ஆம் ஆண்டுல எடுக்கப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில. அந்த 2 கட்சிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு வந்து மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகள். இன்னொன்னு திமுக. இந்த ஒரு தில்லுமுல் நடக்குது, ஒரு கோல்மால் வேலை நடக்குது, ஒரு திருட்டுத்தனம் நடக்குது, ஒரு கொள்ளை நடக்குது, ஒரு திப்பிச வேலை நடக்குதுன்னா, அங்க திமுக இல்லாம இருந்தா அப்புறம் திமுகவுக்கு என்ன பெருமை? இந்த 2 கட்சிகள் தான் தேர்தலில் இதை செய்கிறார்கள் அப்படின்றது வந்து ஆய்விலேயே தெரிய வந்தது. அப்போ இதை மையமாக வைத்துத்தான் இவர்கள் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். என்னைக்கும் திமுக நேர்மையாக, நேர்கொண்ட பார்வையுடன் ஒரு தேர்தலை எதிர்கொண்டதாக வரலாறே கிடையாது. எதிராளியை எப்படியெல்லாம் வந்து குயுக்தியின் அடிப்படையில், எதிராளியை எப்படியெல்லாம் வந்து அவர்களுடைய பலவீனங்களை சாதகமாக பயன்படுத்தி, தன்னுடைய பலத்தை வைத்து தேர்தலை எதிர்கொண்டதாக வரலாறு கிடையாது. கூட்டணி இல்லாம தேர்தலை சந்தித்ததாகவும் வரலாறு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கடைசியா திமுக தனியா போனது 77ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே போனது கிடையாது. அதே சமயத்துல இந்த கள்ள ஓட்டுகள் அப்படின்றத இன்னொரு கூட்டணி கட்சியாகவே சேர்த்துக் கொள்கிறார்கள். ஏன்னா, இந்த கள்ள ஓட்டுகள்ன்றத வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, இப்போ விசிகாவிலிருந்து ஒரு 3% ஓட்டு வருதுன்னு வைங்க. இல்ல 2% ஓட்டு வருதுன்னு வைங்க. காங்கிரஸை வைத்துக்கொண்டு ஒரு 5% ஓட்டு வருதுன்னு வைங்க. மற்ற இந்த வைகோ, ஈகோ இந்த இந்த கேங்கெல்லாம் வச்சு ஒரு 1% ஓட்டு வருதுன்னு வைங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 7% ஓட்டு வருதுன்னா, இப்பொழுது நீக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க பாருங்க. 14% வாக்குகள். அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல 14% வாக்குகள் நீக்கப்பட்டனன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த 14% இன்னொரு கூட்டணி கட்சியாக திமுகவுடன் சேருகிறது. அதன் அடிப்படையில் தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்றத தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து குற்றச்சாட்டா வச்சுட்டு இருக்கோம். அதற்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரோட முடிவுகள் வந்திருக்கு. இப்பவும் ஒண்ணும் குறைந்து போயிடல. திமுக அல்லது திமுக தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக வாதிடக்கூடியவர்கள், அவங்க வந்து இன்னைக்கும் வந்து
தேர்தல் ஆணையத்தை அணுகி விடுபட்ட வாக்காளர்கள் யார் அப்படின்றது சொல்லலாம். இல்ல நீதிமன்றத்தை அணுகி, "இத பாருங்க, இவங்கள்லாம் வந்து உண்மையான வாக்காளர்கள். இவரோட பெயர் விடுபட்டுருக்குன்னு" கூட சொல்லலாம். செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள். ஆனால் வாய்ப்பந்தல் போடுவார்கள். ஏன்னா அவங்களுக்கும் உள்ளூர தெரியும். அப்ப இது திருடனுக்கு தேள் கொட்டுனா மாரி முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அது எப்படி சொல்லி வைத்தார் போல லட்சக்கணக்கான வாக்குகள் ஸ்டாலின் தொகுதியிலும், லட்சக்கணக்கான வாக்குகள் உதயநிதி தொகுதியிலும், அதுவும் உதயநிதியோட தொகுதி சின்ன தொகுதி. இந்த உதவாநிதியோட தொகுதி சின்ன தொகுதி. அந்த தொகுதியில சின்னதுல அதனால சின்னதுக்கு சின்னதுன்ற மாரி சின்ன தொகுதி. அந்த தொகுதியில எப்படி இவ்வளவு வாக்குகள் குறைந்தது? இவ்வளவு வாக்குகள் வந்து போலி வாக்குகளாக பார்க்கப்பட்டிருக்கு. அல்லது நீக்கப்பட வேண்டிய வாக்குகளாக பார்க்கப்பட்டிருக்கு. அப்படின்றதிலிருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி திமுக வெற்றி பெறுகிறது என்று. இதில முக்கியமாக சொல்ல வேண்டியது ஏன்னா, உதவாநிதியுடைய தொகுதியை பற்றி பேசும்பொழுதும், ஸ்டாலினின் தொகுதியை பற்றி பேசும்பொழுதும், இன்னொரு முக்கியமான விஷயம் ஏனென்றால், இவர்கள் இருவரும் சென்னையை விட்டு தாண்டியவர்கள் கிடையாது. இந்த இருவரும் இருக்கக்கூடிய இந்த சென்னை இருக்கு இல்லையா? சென்னையில மட்டுமே பார்த்தீங்கன்னாக்க, அதிகப்படியாக 35% கிட்டத்தட்ட 35% வாக்குகள் போலி வாக்குகள் அல்லது இரட்டை முகவரி கொண்ட வாக்குகள் அல்லது அ ம இறந்து போனவர்கள் இப்படின்னு எடுத்து அல்லது ஊரை விட்டு சென்றவர்கள், வெளியேறியவர்கள் இப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்டிருக்கு. 35% எப்பவுமே ஒரு கணக்கு சொல்லப்படும். என்னன்னா, இந்த மாநகரங்களாக இருக்கக்கூடிய சென்னை, பெங்களூர், மும்பை, இந்த ஹைதராபாத் இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வாக்குகள் குறைவா பதிவு செய்யப்படுகிறது. அப்ப சென்னையில இருக்கவங்கலாம் வந்து வெளியில வந்து வாக்குகளே போடுறதில்ல, ஓட்டு போடவே வரதில்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும், இது முழு உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்த நான் வந்து ஏற்கனவே கடந்த ஆண்டே கூட இத பத்தி இந்த இந்த தேர்தல் அ வாக்காளர் அட்டைய பத்தி பேசும்போது இத சொல்லியிருப்பேன். என்னன்னா, எல்லாரும் சென்னை வாசிகள் வந்து ஓட்டு போட வரதில்லன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இங்க வந்து நெறைய பேர் வெளியில வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். இப்ப 80,00,000 பேரு, இல்ல 90,00,000 பேர் வந்து ஒரு நாளைக்கு சென்னையில புழங்குகிறார்கள் என்றால், விடுமுறை தினத்தில பார்க்கலாம். சென்னையே காலியா இருக்கும். ஒரு 30, 40 லட்சம் பேர் தான் இங்க பெர்மனன்ட் ரெசிடென்ஸா இருக்கக்கூடிய அளவுல இருக்கும். மத்தவங்கலாம் ஊருக்கு போயிடுவாங்க. இப்ப தீபாவளி, இல்ல ஏதாவது பண்டிகைகள் வேற பண்டிகைகள் வருகிறதுன்னா, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஊர்ல அவங்களுடைய நேட்டிவிட்டி, அவங்களுடைய சொந்த இடம் அங்க இருக்கு. அப்படின்னும் பொழுது, அவர்கள் இங்கே சென்னையில் உத்தியோகத்திற்காகவும், பொருளாதார தேவைகளுக்காகவும் இங்கே இடம் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தொடர்பை அங்கேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில, அங்க ஒரு ஓட்டு, இங்க ஒரு ஓட்டுன்னு வைக்க முடியாதுல்ல. அதனால இது வந்து அதிகமா காமிக்குது. 35% என்று காண்பிக்கிறது. அப்போ சராசரியாக தமிழகத்தில விழக்கூடிய வாக்குகள், நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் சமயத்தில அது ஒரு அலை இல்லாத ஒரு தேர்தல்னு வச்சுக்கிட்டா கூட 65லிருந்து சுமார் 65லிருந்து 70% வாக்குகள் பதிவாகுது. அதில அதிகப்படியா பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்கள்ல தான் அவங்களுக்கு வாக்குகள் பதிவாகும். அப்போ அதற்கு நிகராக நகர்ப்புறத்திலயும் பதிவாகாமல் போவதற்கான ஒரு காரணம் இதுவும் கூட அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னோம். அதுக்கு ஏத்தா மாரியே தான் இந்த எஸ்ஐஆர் உடைய இப்பொழுது ஆரம்ப கட்ட முடிவுகள் நமக்கு தெரிவுபடுத்துது. ஸோ மொத்தத்தில திமுகவுடைய கூட்டணியில் பிளவு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். கூட்டணி இன்டாக்ட்டா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதில கூட்டணியில் முதல் பிளவு இவர்களுடைய போலி வாக்காளர்கள், போலி வாக்குகள் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான். இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.